இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. நூற்றாண்டு பிறந்தநாள் கொண்டாடும் நல்லக்கண்ணுவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து. சிறந்த சமூக சீர்திருத்தவாதி என்று எக்ஸ் தளத்தில் புகழாரம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவருக்கு நீதிமன்ற காவல். ஜனவரி 8ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டிற்கு பேரழிவை ஏற்படுத்திய ஆழிப்பேரலை நிகழ்ந்து 20 ஆண்டுகள் நிறைவு. சென்னை, கடலூர், நாகையில் உயிரிழந்தோரின் உறவினர்கள், பொதுமக்கள் பங்கேற்பு. நீலகிரி பந்தலூர் அருகே வனத்துறையின் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்து மீண்டும் ஊருக்குள் புகுந்தது புல்லட் யானை. மேலும் 2 வீடுகளை சேதப்படுத்தியதாக கிராம மக்கள் வேலைக்கு செல்லாமல் போராட்டம். செங்கல்பட்டு அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. சிறுவன், சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். லாட்டரி தொழிலதிபர் மார்டினிடம் கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனத்தின் ஆய்வுக்கு தடை. தகவல்களை பார்க்கவோ நகல் எடுக்கவோ கூடாது என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்து 23-24ஆம் ஆண்டில் பாஜக 2244 கோடி ரூபாய் பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணைய விவரங்களில் தகவல். பாரத ராஷ்டிர சமிதி கட்சி 580 கோடி ரூபாயும், காங்கிரஸ் 289 கோடி ரூபாயும் பெற்றிருக்கின்றன. பழைய வாகனத்தை விற்றால் 18% GST என்ற விதிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கண்டனம். குதிரை கீழே தள்ளியது மட்டுமல்ல, புலியும் பறித்ததாம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்தும் விமர்சனம். ராஜீவ்காந்தி ஆட்சியில் தடை செய்யப்பட்ட சல்மான் ருஷ்டி எழுதிய புத்தகம் விற்பனை. தி சாத்தானிக் வெர்சஸ் புத்தகம் 36 ஆண்டுகளுக்கு பின்பு கடைகளுக்கு வந்தது.